டிவிக்கு தில்லா நிக்கும். இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷன் வேற, இப்ப நடக்க போற எலெக்ஷன் வேற. ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் நடக்கிற எலெக்ஷன் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்க போற ஒரு எலெக்ஷன் மாதிரி இது. அதிசய எலெக்ஷன். ஒரு எலெக்ஷன்ல அவங்களோட எதிரிகள் இந்த எலெக்ஷன் டேல மேக்சிமம் என்ன பண்ணுவீங்க? போவீங்க, ஓட்டு போடுவீங்க, வருவீங்க, அவ்வளவுதான் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன். ஆனா இந்த எலெக்ஷன்ல நீங்க பங்கெடுத்துக்க போறீங்க. எஸ், உங்க வீட்டுல இருக்கிற ஒரு விஜய் தான், உங்க வீட்டுல இருக்கிற ஒரு விஜய் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. உங்க வீட்டுல நிக்கிற ஒரு வேட்பாளர்னா அப்ப உங்க வீட்டுல இருக்கிற மத்தவங்க எல்லாருமே வாக்காளர்கள் தானே. உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க சொந்தம் டிவிக்கு வேட்பாளர் அப்படின்னா அப்ப உங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன், நம்மளோட எதிரிகளுக்கு கூட அது நல்லாவே தெரியும். அதனாலதான் நமக்கு எதிராக அவ்வளவு அவதூறு பரப்புறாங்க. என்னென்ன அவதூறு பரப்புறாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரியாது, ஏன் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. என்ன அசிங்கமா பேசுனா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து பண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். சாரி, இதை யாரும் அசைக்க முடியாது. மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? மக்கள் விரோத